ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால் ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து வாழைக்காய் பஜ்ஜியும் உருளைக்கிழங்கு போண்டாவும் தான் நான் பண்ணினேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாழைக்காய் வந்து தோல் சீவி வச்சுருக்கேன், குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ உருளைக்கிழங்குக்கு வந்துட்டு உள்ளே போகிற ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிக்கலாம். 2 வெங்காயம், 3 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி வேணும்னா போட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம மசாலாலாம் கோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து பஜ்ஜி மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கோங்க. வாழைக்காய் ஒரு பீஸாக எடுத்து அது நல்லா டிப் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? நான் வந்துட்டு பஜ்ஜி மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு பஜ்ஜி மாவு வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சோண்டு கடலை மாவு, கொஞ்சோண்டு அரிசி மாவு, கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கூட நீங்கள் வாழைக்காய் இல்லை உருளைக்கிழங்கு இல்லை வெங்காயம் எது வேணால் போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது சுவையான வாழைக்காய் பஜ்ஜி உருளைக்கிழங்கு போண்டா ரெடி. தேங்க்யூ.